மாணிக்கவாசர் போற்றி, திருவாசகம் போற்றி. திருப்படை ஆட்சி எத்தனாவது மந்திரம்? 4வது மந்திரம். இந்த பதிகத்தில் உள்ள எல்லா மந்திரங்களையும் படிக்கிறதுக்கு ஒரு முறையை உரையாசிரியர்களும் ஆரம்பத்திலேருந்தே சொல்லி வர்றாங்க. ஆமாம், அதாவது கடைசி வரியை முதலில் சொல்லி பொருள் சொல்லணும். தமிழ் இலக்கணப்படி இது 4 வரி தான். நம்ம வசதிக்காக 8 வரின்னு சொல்லிக்கிடுறோம். சரியா? எடுத்த உடனே 8வது வரிக்கு பொருள் சொல்லிடணும். 8வது வரி என்னது? என்னுடை பெருமான் அருள் ஈசன் எழுந்தருள பெரியல. அதானே முதல்ல மந்திரம் முழுவதுக்கு பொருள் எழுதுவோம், வரிக்கு வரி எழுதுவோம். 8வது வரிக்கான பொருள், என்னை அடிமையாக உடைய இறைவன், என்னை அடிமையாக உடைய இறைவன் தோன்றி மோட்சத்தை கொடுத்தால், மூலத்தில் மோட்சங்கிறதுலாம் இல்லை, ஆனால் உரையாசிரியர் சொல்கிறாரு, நம்ம அதை மறுக்காமல் அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். மோட்சத்தை கொடுத்தால். இனி மேலே இருக்கிற 7 வரிக்கு தனித்தனியாக பொருள் எழுதலாம். முதல் வரி என்னது? என்னதை படிச்சுட்டு இருக்கிறான்? எதை படித்தான்? என்னமோ ஆயிட்டுன்னு நினைக்கிறேன் இவனுக்கு. சரி. முதல் மந்திரத்துக்கு முதல் வரிக்கு பொருள் எழுதுங்க. அதாவது இந்த முதல் வரி நீங்கள் ஒரு முன்னுரை எழுதுங்க. முதல் வரி ஒரு பெண்ணின் கூற்றாக இருக்கிறது, அகத்துறையாக இருக்குங்க. ஒரு வரி மட்டும் அகத்துறையாக வருது, ஒரு பெண்ணின் கூற்றாக இருக்கிறது. அது என்ன சொல்லுதுன்னா, மகிழ்ச்சியை நான் இறைவனிடத்தில் மட்டுமே பெறுவேன் என்று அந்த வரி சொல்லுது. அடுத்த வரி 2வது வரி, இன்றினிது ஆடுதும் ஆகாது. அதானே? அந்த வரி நம்பர் போட்டே எழுதுங்க. இப்போ எழுத போகிறது 2வது வரி. எல்லையில்லாத அருட்கடலாகிய இறைவன் எல்லையில்லாத அருட்கடலாகிய இறைவனினுடைய அருளில் திளைத்தல் இல்லை. அருளில் திளைத்தல் இல்லை, இனி இல்லை. அடுத்த வரி, அதற்கு பொருள், மணி ஓசை எனக்குள் இனி கேட்காது. அடுத்த வரி, இறைவன் அணிகின்ற திருநீரை பூசுதலும் இனி நிகழாது. அடுத்த வரி, திருத்தொண்டில் என்னுடைய பணிகள் மேம்படுதல் இல்லை. அடுத்த வரி, வேதமும் அறியாத திருவடியை வழிபடுதல் இனி இல்லை. அடுத்த வரி, வேதங்களும் அறியாத இறைவன் திருவடியை வணங்குதலும் இல்லை. அடுத்தது, அதற்கு பொருள் எழுதுங்க. வரி நம்பர் போட்டே எழுதுங்க. ஆமாம், 7. செங்கழு நீர் பூ போன்ற இறைவன் திருவடி என் தலையில் பொருந்துதல் இல்லை. செங்கழு நீர் பூ போன்ற இறைவன் திருவடி என் தலையில் பொருந்துதல் இல்லை. குறிப்புரையை தனியாக எழுதிக்கிடுங்க, அதுக்கு நம்ம விளக்கம் படிப்போம். இதில் இருக்கிற குறிப்புரையை எழுதிக்கிடலாம். சரியா? இறைவன் திருமேனியை தழுவுதல் என்பது அவனுடைய திருவடிவத்தில் ஒடுங்குதல்.
இறைவன் திருமேனியை தழுவுதல் என்பது அவனுடைய வடிவத்தில் ஒடுங்குதல். தத்துவ சார்புடையவர்களுக்கு தான் அந்த நிலை உண்டு. தத்துவம் கடந்தவர்களுக்கு அது கிடையாது. அவருமே நல்லா ஆராய்ச்சி பண்ணி தான் எழுதியிருக்கிறார் இந்த பதிகத்தை. குறிப்பே நல்லா இருக்கு. நம்ம முதல்ல வேறு குறிப்பெல்லாம் படிக்கிறதா சொன்னோமல்ல, இது நல்லா இருந்ததுனால தான் விட்டுட்டோம். தத்துவ சார்பு இல்லாதவர்களுக்கு தான் இது உண்டு. அடுத்தது அருளை பெறுதல் என்பது துரிய நிலை. அது நானாக சேர்த்து சொல்கிறேன். அதில் அருளை பெறுதல் தான் இருக்குது. சிவனை பெறுதல் என்பது துரியாதி நிலை. அருளை பெறுதல் துரிய நிலை, சிவனை பெறுதல் துரியாதீத நிலை. அதெல்லாம் நீங்கள் மொட்டை மொட்டையாக எழுதணும். இனி இன்னொரு ரவுண்ட் இருக்குது. இனி ஒவ்வொரு வரியாக எழுதி விளக்கம் பார்ப்போம். அப்போ தான் புரியும். ஆமாம், நீங்கள் சினிமா படம் எடுத்துகிட்டு இருக்கும்போதே என்ன எடிட்டிங்கே முடியல, அதுக்குள்ளே படம் பார்க்கணும்னா எப்படி முடியும், எப்படி பார்க்குறது? அது என்ன எழுதுனீங்க? அதுக்கடுத்தது மணிநாதம் முழங்குதல் யோகிகளுக்குள் நிகழ்வது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே குறிப்புரையில் இருக்குதுங்க, நல்லா இருக்குது. ஞானிகளுக்கு நிகழாது. இப்போ விளக்கம் நம்ம 8 வரியையும் நம்ம விளக்கணும். உரை எழுதின வரிசையிலேயே விளக்கணும். கடைசி வரி என்னது? அதாவது 8வது வரி வீடு வேற்று நிலையை கூறுகிறது. வீடு வேறு அடைந்ததை கூறுகிறது. வீடு வேறு அடைந்தவங்களுக்கு என்னெல்லாம் கிடையாதுன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாருங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. வீடு வேறு அடைந்தவங்களுக்கு என்னெல்லாம் கிடையாதுன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு. முதல் வரி என்னது? நீங்கள் புஸ்தகம் வச்சு பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அந்த வரி ஒரு பெண்ணினுடைய வார்த்தையாக இருக்குதுங்க. மாணிக்க வாசகர் தன்னை ஒரு பெண்ணாக பாவித்து சொல்கிறாரு. இன்பத்தை நான் இனிமேல் யாரிடத்தில் தான் பெறுவேன்? இறைவனிடத்தில் தான் பெறுவேன். அதான் அதில் செய்தி. தன்னை ஒரு பெண்ணாக பாவித்து சொல்கிறார். நான் இந்த இன்பத்தை இல்லறத்தில் இருந்து பெற போகிறது இல்லை, யாரிடத்துல தான் பெற போகிறேன். மகிழ்ச்சிங்கிறது எனக்கு சாமிகிட்ட இருந்து தான் வரும். இதுதான் அதில் செய்தி. வீடு பெற்ற பிறகு எப்படிங்க ஆன்மாக்களிடத்திலிருந்து எதை பெற முடியாது? இன்பத்தை. அதான், அதே தான். வீடு வேறு அடைந்த பிறகு என்னெல்லாம் கிடையாதுன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுக்க. அபூர்வமான பதிகம். இதை நம்ம ஆட்கள் இன்னும் சந்தத்திலே ஒரு வரி கூட பொருள் தெரியாத சந்தத்தில் பாடிக்கிட்டே இருக்கிறோம். 99% சைவம் இப்படி தானுங்க போயிட்டுருக்குது. யாரும் ஆராயவோ தேடவோ ஏன் எதுக்குங்கிற கேள்வியோ ஒன்றுமே கிடையாது. இப்படியே பல காலங்கள் என்ன செஞ்சுட்டு போயிட்டு. சொல்லுங்கள். அடுத்த வரி சொல்லுங்கள். இந்த உரையை கூட படித்து சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஆமாம், இதில் தான் எல்லாமே இருக்குது. வேகமாக பாடிடுவேன். ஆமாம். அடுத்த வரி சொல்கிறாரு. அதாவது அருளில் நான் திளைத்தல் இல்லைங்கிறாரு 2வது வரியில். அருளில் திளைத்தல் என்பது துரிய நிலை. துரியாதீத நிலைக்கு யார் போயிட்டா? அதனால இல்லைங்கிறார். இவ்வளோதான். இதை நீங்கள் சொல்கிறதுக்கு இந்த சைவ சித்தாந்த கலை சொல்ல பயன்படுத்தி தான் ஆகணும். எத்தனை பேர் தயார்? அதான் பிரச்சனை. அருளில் திளைத்தல் இல்லைன்னா நான் எந்த நிலைக்கு போயிட்டேன்? ஆமாம், சிவஞான போத கணக்குப்படி சொன்னால் 10ஆம் நூற்பா 11ஆம் நூற்பாவுக்கு போன பிறகு 10ஆம் நூற்பா படியாதன்னு நிற்கும். அதை சொல்கிறாரு. நான் 11ஆம் நூற்பா நிலைக்கு வந்துட்டேன், எனக்கு எந்த நூற்பாவில் சொல்லப்பட்டது கடந்துட்டேன் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, கடந்துட்டேன்னு அர்த்தம். 10ஆம் நூற்பாவை கடந்துட்டேங்கிறத சொல்கிறேன். அடுத்த வரி அதற்கு விளக்கம். வரி நம்பர் போட்டு எழுதுங்க. நேற்று இப்படி தான் பிரித்து மேய்ஞ்சிட்டோம். நல்ல அழகாக. யோகிகளுக்கு 10 வகையான ஓசைகள் கேட்கும் என்று திருமூலர் திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் சொல்கிறார். மணிகடல் யானை என்று அந்த மந்திரம் தொடங்குது.
அதை எடுக்க முடிஞ்சிங்கன்னா எடுத்திங்கன்னா கூட நான் அதோட சேர்த்து பொருள் சொல்லிடுவேன். 3ஆம் தந்திரத்தில் சொல்கிறார். ஆமாம், மணிகடல் யானைன்னு வர்ற மந்திரம். யோகிகளுக்கு இதில் பதிவாகிட்டு இருக்கான்னு பார்த்துக்கண்ணா, இது சின்ன டவுட் வருது. யோகிகளுக்கு 10 வகையான ஓசைகள் அவங்களுக்குள்ள கேட்கும்னு சொல்லியிருக்குது. இப்போ மாணிக்க வாசகர் வீடு பேர் அடைஞ்சிட்டாரு, யோக நிலையில் இருக்கிறாரா, ஞான நிலையை கடந்துட்டாரா? அப்போ யோக நிலையில் அது கிடையாது. அப்போ அந்த 10 வகையான ஓசைகள் எனக்கு கேட்காதுங்கிறார். அதை சொல்கிறார் திருமந்திரத்தில். மணிகடல் யானை, வார்குழல் மேகம், அணிவண்டு தும்பி, வளைபேரி என்பது அந்த மந்திரம். பொருள் சொல்லாமலே போகுது மந்திரம், மூலம் மட்டுமா? மணி சத்தம், கடல் சத்தம், யானை சத்தம், குழல் சத்தம், மேக சத்தம், வண்டு சத்தம், பேரிகை சத்தம், யாழ் சத்தம் அப்படின்னு 10 வகையான ஓசை கேட்கும் என்று திருமந்திரத்தில் சொல்லியிருக்குது. எந்த நிலையில்? யோக நிலையில். இப்போ இவர் அடைந்தது என்ன நிலை? ஞான நிலையும் கடந்துட்டார், பேரின்ப நிலை. அதனால் எனக்கு என்ன கிடையாதுங்கிறாரு. ஆகாதேனா இல்லைன்னு அர்த்தம். அவன் ஆகாதேனா இல்லை, நடக்காது, இனி கிடையாதுன்னு அர்த்தம். அதுக்கடுத்தது திருநீறு பூசுதல் இனி நிகழாதுங்கிறாரு. திருநீறு ஒரு சாதனம். நமக்கு ஒரு சிவனடியாருடைய ஏம நியமங்களில் எது முக்கியத்துவம் பெறுது? திருநீர் முக்கியத்துவம் பெறுது. வீடு பேர் அடைஞ்ச பிறகு அங்கே சிவபெருமான் திருநீர் தருவாரா? அங்கே உருவம் இருந்தால் தானே பூசுவீங்க. உங்களுக்கு உருவமே இல்லையே, தத்துவங்களே கிடையாது. நீங்கள் தூள உடம்பு, சூக்கும் உடம்பு, எல்லா உடம்பும் போய் எது மட்டும்தான் இருக்குது? ஆன்மா மட்டும்தானே இருக்குது, அறிவு மட்டும்தான். அறிவே வடிவமாக உயிர் தான் இருக்குது. அங்கே திருநீர் எப்படி பூசுவீங்க? அதான் கேள்வி. இதெல்லாம் சைவ சித்தாந்தத்துக்கு மிகப்பெரிய லெசன். ஆனால் அந்த பதியத்தை நம்ம ரொம்ப சாதாரணமாக கடந்து போயிட்டுருக்குறோம். இதை முழுசாக ஒருத்தன் இதை ஒரு இது முழுசாக பேச வச்சாலே அவனுக்கு சைவ சித்தாந்தத்தில் ஈடுபாடு இருக்க இல்லையா தெரியுதா எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். எல்லாத்தையும் கண்டுபிடிச்சலாம். மணி சத்தம் கேட்காது. ஆமாம், மணி சத்தம் கேட்காதுங்க அப்படின்னு சொல்லணும். என்ன பிரயோஜனம்? ஆமாம், கோயில் பூஜைக்கு போக மாட்டார் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? ஆமாம் ஆமாம், நடக்கிற முற்றோதல்ல. ஆமாம் ஊத ஆரம்பிச்சிடும். அதான் அடிக்க இவர் மணி சத்தம் இல்லைங்கிறார், அப்போ தான் அடிப்பான். அதாவது எது வரைக்கும் வந்தீங்க? உடம்பே இல்லை, எங்கே பூசுறது? சரியா? அடுத்தது அதே தான். அதாவது இறைவனுக்கு திருப்பணி செய்தல் என்பது கிடையாது, கடன் பணி செய்து கிடப்பதே. வீடு வேறு நிலையில் என்ன செய்ய முடியாது? பணி செய்ய முடியாது. ஏனென்றால் ஆன்மா எதில் கலந்துருது? சிவத்தில் கலந்துருது. எந்த உடம்பும் கிடையாது, அருள் திருமேனியும் கிடையாது, பொருள் திருமேனியும் கிடையாது, சிவத்தில் கலந்துருது. அது அனுபவிக்குது. அது ஆமாம் ஆமாம், தெரியாது தெரியாது. பணிங்கிறது சைவத்தில் சாதனம். அது பணி செய்ய வேண்டிய அவசியம் அந்த ஆன்மாவுக்கு இல்லை. எதையெல்லாம் செய்யின்னு 48 பதியம் வரைக்கும் சொன்னாரோ அதெல்லாம் சாதனம் முடித்தவங்களுக்கு கிடையாதுங்கிறார். கிடையாதுன்னு சொல்கிறார். இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது நம்ம ஸ்லேட் எடுத்துகிட்டு போகிறோம், அது கட்டாயம். அது நீங்கள் அதையே +2க்கெலாம் எடுத்துகிட்டு போக முடியுமா? எத்தனாவது வகுப்பு வரைக்கும் வச்சுருப்பாங்க? 10th வரைக்கும் வச்சுருப்பாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில். ஏன் தெரியுமா? பேப்பர் வாங்குறதுக்கு காசு இருக்காது, எதில் எழுதி அழிச்சிக்கிடுவாங்க. 10 வரைக்கும் வச்சுருப்பானுங்க ஸ்லேட்டு. சரி, ஸ்லேட் வைக்கிறதுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்குல்ல. எந்த ஆசிரியர் ஸ்லேட் வச்சுருக்கணும்னு சொன்னாரோ அந்த ஆசிரியரை எதை வச்சுருக்கக்கூடாதுங்கிறாரு, வேண்டான்னு சொல்கிறாரு. சரிதானா? அதே தான். ஆமாம் ஆமாம், அதுக்கு பிறகு மனசுக்குள்ளே படிக்க சொல்லுவாங்க. ஆமாம், மனசுக்குள்ளே படிக்க சொல்லுவாங்க, படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கத்தி படிக்கிற பழக்கம் என்ன செஞ்சிடும்? போயிடும். புரிந்து மனசுக்குள்ளேயே அதை அரைக்கணும், மனசுக்குள்ளே போட்டு அதை தேடணும். அடுத்தது மாமரையும் அறியா மலர்பாதம் வணங்குவதும் ஆகாது. இறைவன் திருவடியை வணங்குதல் நிகழாது. வணங்குறதுக்கு உடம்பு வேணுமில்ல. ஆன்மா எதில் கலந்துட்டு? சிவத்தில் கலந்து விட்டது.
வீடு அருளை பெற்றதால்னு எழுதிட்டார் உரையாசிரியர். ஒருவேளை நீங்கள் இப்படி உங்களுக்கு இப்படி யாராவது கிளப்புனாங்க, நான் மாணிக்கவாசகர் இன்னும் உடம்போடு தானே இருக்கிறார் அப்படின்னு கிளப்புனா, உடம்பு இல்லாத நிலைக்கு போனால் இது நடக்கும்னு சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கிடணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அதை சொல்கிறாருன்னு எடுத்துக்கிடணும். வந்து தான் இதை பாடுறாங்க. அதாவது மாணிக்கவாசகர் வந்து என்ன ஜீவன் முக்தராக தானே இருக்கிறாரு, சிதம்பரத்தில் போய் தானே இறைவனோட கலக்கிறாரு, அதுக்கு முந்தி தானே பாடுறாரு, உடம்பெல்லாம் இருக்க தானே செய்யுது அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, வீடு வேறு அடைந்த பிறகு ஒரு உயிருக்கு என்னெல்லாம் கிடையாதுங்கிறத பட்டியலிட்டு தர்றாரு. அதை அவர் நமக்கு சொல்கிறாருன்னு எடுத்துக்கிடணும். அவர் தான் சொல்ல முடியும், அது சொல்கிறார். அடுத்தது அது வந்து அந்த தீக்கை கிரியைகள் அதெல்லாம் கிடையாதுங்கிறாரு. தீக்கை கிரியையினால தானே வீடே பெற்றது. இனி வந்து இறைவன் வந்து அந்த வரிக்கு என்ன பொருள், செங்கழி நீர் பூ போன்ற திருவடி, இறைவன் திருவடி செங்கழி நீர் மலர் மாதிரி இருக்குமா, அந்த திருவடியை கொண்டு இனி தலையில் வைப்பாரா, அந்த தீக்கை இனி உண்டா? ஏன்னா தீக்கைங்கிறது கிரியை. இவர் எதை கடந்து நிற்குது, ஆன்மா கிரியையை அடைந்து சாதனம் செய்து பயன் பெற்றாச்சு, பயனே பெற்றாச்சு. இதுக்கு பிறகு நீங்கள் திரும்ப போய் அதெல்லாம் நிற்க முடியாது, கிரியையில் போய் நிற்க முடியாது. ஆமாம், அத்தனையும் சைவ சித்தாந்தம் சார். சைவ சித்தாந்தத்தினுடைய நுட்பம் தெரியாத ஒருவர் இந்த பதிகத்துக்கு பொருளே நினைச்ச முடியாது, சொல்ல முடியாது. வேணா அதில் இருக்கிறத அப்படியே, அதாவது செங்கழி நீர் பூ போன்ற திருவடிகள் என் தலையில் பொருந்தாது. ஆமாம் பொருந்தாது. ஏன் பொருந்தாதுன்னு மாணிக்கவாசகர் சொல்கிறாரு. அப்புறம் ஏன்னு கேட்டால், மாணிக்கவாசகரே எழுத்து பேசுகிறே நீ அப்படி வேணா சொல்லலாம். ஆனால் அவ்வளவும் என்னது, ஒவ்வொரு கான்செப்டுக்கு பின்னாலேயும் ஒரு சைவ சித்தாந்தம் இருக்குது. அதை அழகாக பதிவு பண்ணுறார். நல்லா இருக்குது, உரையாசிரியர் நல்லா அழகாகவே சொல்லியிருக்கிறார் என்று திருவாசகத்தில் இந்த பதியை. நீங்கள் இதில் என்ன செய்யணும் தெரியுமா, எல்லா மந்திரத்திலையும் கடைசி வரியை எடுக்கணும், அதில் தான் ரகசியம் இருக்குது. மீன் விலை வீசிய காணவர் வந்து வெளிப்படும் ஆயிடிலே, அந்த வரி எடுக்க எல்லாமே ஏகதேசம் ஒரே மாதிரி தான் வரும். ஏருடையான் என ஆளுடை நாயகன் என்னுள் புகுந்திடிலே, அது எல்லாமே பயனியலுங்க, அது அத்தனையும் பயனியல். அடுத்தது என்னுடைய நாயகன் ஆகிய ஈசன் எதிர்ப்படும் ஆயிலே பயனியல், என்னுடைய பெருமான் அருள் ஈசன் எழுந்தருள பெருளே பயனியல், கடைசி வரும் முழுவதும் பயனியல். அவர் ரொம்ப இந்த பதிகத்தை ரொம்ப சிம்பிளாக சைவ சித்தாந்தப்படி சொல்லுங்கன்னா, பயனியல் கைகூடி விட்டது, சாதனையல் இல்லை, முடிஞ்சு ஒரே வார்த்தை, ரொம்ப சிம்பிள். என்னது, பயனியல் கைகூடிட்டதுனால எது இல்லைங்கிறாரு, சாதனையல் இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ இதை புரியாதவன் பாதி வந்தவன் ஏதாவது கேள்வி கேட்பான், மாணிக்கவாசகர் என்ன உடம்போட தானே இருக்கிறாரு, என்ன ஊருக்குள்ளே சுற்றிட்டு தானே இருக்காருன்னு பானா, அவர் சொல்கிறது தானே சொல்ல முடியும். அவர் தனக்கு அதாவது இதெல்லாம் அந்த ஜீவன் முக்தர் நிலையில் இருந்து அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க. ஜீவன் முக்தர் நிலையில் இருக்கிறவங்ககிட்ட தானே போய் கேட்பாங்க, சாமி நீங்கள் வந்து அடுத்து பரமுத்திக்கு போக போகிறீங்க, என்ன நிகழும் அப்படின்னா, எப்போ நம்மளுடைய ஆகமத்தில் நம்முடைய சித்தாந்தத்தில் திருமுறையில் இதுதான்ப்பா சொல்லியிருக்குது, இதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு அந்த ஆன்மா போகும்போது இதெல்லாம் என்னது, இதெல்லாம் நிகழாதுப்பா அப்படின்னு அவர் அதை பட்டியலிட்டு சொல்கிறார். அவர் தலைப்பு என்னது, திருப்படை ஆட்சி. அடுத்த பிற்கால தலைப்பு ஆன்மா சம்பந்தப்பட்ட எதுவும் கிடையாது. எனக்கு ஜீவ உபாதி ஒளிதல்னால் என்ன அர்த்தம், ஆன்மா சம்பந்தப்பட்ட ஒன்றுமே கிடையாதுன்னு அர்த்தம். அதான் சீவ உபாதி ஒளிதல். எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஆனால் பொருள் சொல்கிறதுல தான் நம்முடைய திறமை இருக்குது, பொருள் சொல்கிறதுல தான் நம்முடைய கவனம் இருக்கணும். ஆமாம், இந்த 45வது பதிக திருப்படை ஆட்சி, அது வந்து திருப்படை எழுச்சி, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. திருப்படை எழுதல் வேறங்க, ஒரு படை புறப்படும் போது 1000 அட்வைஸ் சொல்லலாம், 1000 குறை சொல்லலாம். இது திருப்படையை கையாளுதல், திருப்படை எழுச்சல் ஆட்சி, கைகூடுதல். ஆட்சி என்பது என்னது, கைகூடுதல். ஆமாம், அடைதல். இதே நாம் இன்னைக்கு தான் முதல்ல உட்காந்து யோசிக்கிறோம். திருப்படை எழுச்சிங்கிறது அந்த படை புறப்படுறது. நீங்கள் அந்த 45வது பதிகத்தில் போனீங்கன்னா ஏகப்பட்ட குறை சொல்லுவார். இது வந்து கைப்பற்றியாச்சு, கைகூடிய நிலை. நீங்கள் இந்த 45வது பதிகம் பார்த்தீங்கன்னா நிறைய குறை சொல்லுவார். அந்த ஆன்மா வந்து விளையாடாதீங்க, விடுவின் வெகுளி வேட்கை நோய், இனியோர் காலம் இனி இல்லை, அது மாதிரி ஏதாவது இங்கே மாணிக்கவாசகர் சொல்லவே இல்லையே. அதையும் இதையும் கம்பேர் பண்ணி படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு பெரிய நாலேஜ் கிடைக்கும். எதையும் திருப்படை எழுச்சியையும் திருப்படை ஆட்சியையும் கையாளும். இந்த வித்தியாசமே சைவர்களில் முற்றோதல்காரங்களுக்கு யாருக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. நம்மளே இதை வந்து அடுக்கடுக்காக பார்க்கும்போது பயந்து பார்க்குறோம்.
திருப்படை ஆமாம், பிரபஞ்ச போர். பிரபஞ்ச போர்னா சாதனம், சிவவாதி ஒளிதல்னா பயனியல். சைவ சித்தாந்த கலைச்சொலை போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது. ஏங்க இதை படிச்சுட்டு அப்படியே போயிட்டு போனால் போலீஸ் பிடிக்காது. என்னைக்கு வளருவீங்க? அதாவது ஒரு கற்பித்தல்ங்கிறதுல என்ன 2 ரகசியம் இருக்குது. 2 பேரும் சேர்ந்து வளரணும். வந்த நீங்களும் வளர்ந்துருக்கணும், பேசின நானும் வளர்ந்துருக்கணும். இப்போ நான் போய் நாளைக்கு வகுப்படுத்தேன்னா உங்களுக்கு பேச வாய்ப்பு கிடைச்சா உங்கள் வளர்ச்சி நீங்கள் காட்டணும், என்னுடைய வளர்ச்சி நான் காட்டணும். அதற்கு 2 பேருக்கு எது காரணம்? அப்படி இருந்தால் தான் அதுக்கு பேர் வகுப்பு. மற்றதெல்லாம் வகுப்பு கிடையாது. அது மற்றதெல்லாம் வகுப்பு தான். அது அறிதல். அறிதல் வேற, இது 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 வேற. இது அறிவுறுத்துதல் வேற. அறிதல் வேற, அறிவுறுத்துதல் வேற. அறிதல்ங்கிறது ரொம்ப ஈஸி. அப்படியே படிச்சுட்டு இதை வாசித்துட்டு ஆமாப்பா கிடையாதுப்பா, அது கிடையாது, இது கிடையாதுன்ட்டு போயிட்டே இருக்கலாம். திருவடி தீட்சை கிடையாது, ஆமாப்பா குருநாதர் வேண்டான்னு சொல்லிட்டாருப்பா அதனால் கிடையாது அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏன் கிடையாதுங்கிறது நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம். நம்ம ஏன் கிடையாதுன்னா அவர் தீக்கை என்பது சாதனம். இங்கு என்ன அடைஞ்சாச்சு. அப்படி படித்தோம்னா அவர் அந்த உதாரணமாக மண்ணினில் மாயை மதித்து வகுத்த மயக்கருமாகாதே. ரொம்ப சுலோவாக படிக்கணும். அப்படி பார்த்தா இந்த பாடல் பொருள்படி பார்த்தா ரொம்ப சுலோவாக படிக்கணும். புரியுதா? வானவரும் அறியாமலர் பாதம் வணங்குவதாகாதே. அப்படி படிக்கிறாங்க, சில இடத்துல படிக்கிறாங்க. கண்ணிலிகாலம் அனைத்தினும் வந்த கலக்கருமாகாதே. சுலோவும் இருக்கணும், சோகம் இருக்கக்கூடாது. அந்த சுலோவில் ஒரு ஆனந்தம் இருக்கணும், ஒரு இருமாப்பு இருக்கணும். சுலோவிலே ஒரு இருமாப்பு இருக்கணும். ஆமாம், அழுகிற மாதிரியும் வந்துடக்கூடாது. காதல் செய்யும் அடியார் மனம் இன்று கடித்திடும் ஆகாதேங்கிறத சந்தோஷமாக சொல்லணும். ஆகாதேங்கிறத சந்தோஷமாக சொல்லணும். அதுதான் அதில் இருக்கிற நுட்பம். ஆகாதேங்கிறத சந்தோஷமாக சொல்லணும். நான் இனி சாப்பிட்றது இல்லை அப்படின்னு ஒரு பிச்சைக்காரன் சந்தோஷமாக சொல்ல மாட்டான். ஆனால் அதே ஒரு ஞானி உணவை திறந்துட்டான்னா அது சந்தோஷமாக சொல்லுவானல்ல. தேவையில்லைங்கிறது அந்த ஆகாதேங்கிறது சோக வார்த்தை கிடையாது. அதனால தான் இந்த சந்தத்தில் போட்டது. அதனால தான் இந்த சந்தத்தில் போட்டதே அதனால தான். இந்த சந்தத்தில் போட்டதே அதனால தான். அந்த இருமாப்பை அந்த ஓசையில் காட்டணும். அதே சமயத்தில் ரொம்ப ஸ்பீடாகவும் என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடவும் கூடாது. கண்கள் 2 அவன்களல் கண்டு கழிப்பன ஆகாதே. அந்த ஆகாதேங்கிறதுலையே அவ்வளவு நயம் இருக்குது. அதுக்காக வார்த்தை தே மட்டும் அவ்வளோ அழகாக போட்டிருக்கிறார். காரிகையார்கள் தம் வாழ்வில் என் வாழ்வு கடைப்படும் ஆகாதே. கண்கள் 2 அவன்களல் கண்டு கழிப்பன ஆகாதே. அப்படி இதை சொல்லும்போது அந்த பொருளோட நம்ம என்ன செய்ய முடியாது, நெருங்கிறாமல் போயிட்டு போகிறான். நமக்கு என்ன, நான் இதில் கற்றுக்கிட்டேன் இன்றைக்கி, அவ்வளோதான். நீங்கள் கற்றுக்கிட்டால் சந்தோஷம், கற்க விரும்பலைன்னா நான் என்ன செய்கிறது, அப்படி தானே சார்? அவ்வளோதான். ஆமாம். நாளைக்கு இந்த பதியம்னா நம்முடைய பார்வை வித்தியாசமாக இருக்கும். நாளைக்கு ஏதோ ஒரு இடத்துல இந்த தலைப்பை கொடுக்குறாங்கன்னா அந்த சபையில் மற்றவங்க கையாளுறது வேறு மாதிரி இருக்கும். அதுதான் இதுதான் நீங்கள் இப்படி போங்கன்னு சொல்கிறோம். போகலைன்னா அதுக்கு நமக்கு தலையெழுத்து வேணா விரட்டிச்சுன்னா நம்ம என்னங்க செய்ய முடியும்? ஆமாம், புரியாது. அதுக்கு ஆமாம் ஆமாம். குருலிங்க சங்கமம் எனக்கு தலைப்பு அதுதானே. இந்த பதியத்தெல்லாம் அழகாக பயன்படுத்தலாம். இந்த பதியத்தை அழகாக பயன்படுத்தலாம்.